ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குமார் கோமதி கிட்ட சொல்றாரு, ஏன் என் வீட்டு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அது பேசுறாங்க, வாய மூடுறா குமார், நேத்து பிறந்த பச்சானி என் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பார்த்து பேசுங்க. ஏய், உங்க அப்பனை கூப்பிடுறா. பாட்டி பேசுறாங்க, கோமதி ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க ரோட்ல நின்னுகிட்டு? கோமதி சொல்றாங்க, நீ பேசவே பேசாத. முத்துவேலு, சக்திவேல் வெளியே வாங்கயா. சக்திவேலு கேக்குறாரு கோமதி கிட்ட, என்ன திமிரு குடி போச்சா? ஆமா, எனக்கு திமிரு குடி போச்சு. உங்க மரியாதையா வீட்டுக்குள்ள போக சொல்லு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. சொன்னா நான் போயிடணுமா? என் பையன் தப்பு பண்ணான்னா உங்க வீட்டு பொண்ணு தப்பு பண்ணலையா? எங்களுக்கும் இந்த நடந்த கல்யாணம் பிடிக்கல, நாங்களும் தான் வருத்தத்துல இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என் புருஷனை தப்பா பேசுறாங்க, அதுக்காண்டி உங்க வீட்டை நாங்க அடிச்சு நொறுக்கணுமா? பக்கத்திலேயே நடக்காத கல்யாணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளை மேல கைய வச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆளுங்களை கூட்டிட்டு போய் என் பிள்ளை மேல யாடா கைய வைக்கிற? கைய வைக்க என் பசங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கை வச்சாங்களா? இல்ல குமாரு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நீ ஆளை வச்சு அடிச்சியா? ஆமாமா அடிச்சேன். எல்லாரும் சேர்ந்து தானே இந்த வேலைய பண்ணிருக்கீங்க. பாட்டி சொல்றாங்க, சத்தியமா எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது கோமதி. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? புள்ள மேல கைய வச்சா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்க. ரவுடி பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்களா? பாக்குறவன் அத்தனை பேரையும் அடிக்கிறான். பார்த்து பேசு கோமதி. பையனை ஒரு வார்த்தை சொன்னா உன்னால தாங்க முடியல. என் பையனை அடிச்சு போட்டிருக்கான், எனக்கு எப்படி இருக்கும்? டிவியில சொல்றாரு, அக்கா மச்சான் வந்திருக்காங்க, கடைசி அண்ணன் குடும்பம் ஆட்டுக்குட்டி குடும்பம் எல்லாம் பார்க்க மாட்டேன், உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். உங்க உடம்புல ஒரு அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது, நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. வடிவேலு சொல்றாரு, குமரவேலு ஆளுகளை வச்சு நம்ம கதிரை அடிச்சுட்டான் மச்சான். கோமதி சொல்றாங்க, உள்ள வந்து பாருங்க அவனை எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு. பத்திரிக்கையெல்லாம் கூட்டி போயிட்டு வந்திருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி இருந்துச்சுன்னா என்னங்க நடக்கும்? பாண்டியன் கேக்குறாரு, சரவணா உனக்கு வேலை இல்லையா? இருக்குப்பா, பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். 2 பேரும் அப்படியே கடையில இருந்து கிளம்பி வந்துட்டீங்களா? வேலை அம்புட்டு கூட்டம்டா, டெலிவரி வேற பண்ண வேண்டியதா இருக்கு. மாத்தி மாத்தி போன் வந்துகிட்டு இருக்கு. நானும் குமரேசன் மாமாவும் எம்புட்டு தான் சமாளிக்கிறது? கடையை இழுத்து மூடிடலாமாடா? உங்களால வர முடியலன்னா சொல்லுங்கடா, நான் வேற யாரையாவது வச்சு கடையை நான் நடத்திக்கிறேன். என்ன தம்பிய பாத்துக்கோங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்புறாரு. அக்கா தம்பிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வடிவேலுவும் கிளம்புறாரு கடைக்கு. இந்தியன் சொல்றாரு சரவணன் கிட்ட, கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கடைக்கு போற வழிய படுறா. சரிப்பான்னு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏங்க, பெத்த பிள்ளை அடி வாங்கிட்டு வந்திருக்கான், இப்ப வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடி, நான் வியாபாரத்தை பத்தி தான் பேசுவேன். அதான் என்ன ஏமாத்தாம இருக்கு, கைவிடாம இருக்கு. ஏங்க, இவன் நம்ம பிள்ளைங்க. அவர் அப்படி பேசிட்டு போனதுக்கு வருத்தப்படாத கதிரு. அவர் கோவம் எனக்கு புரியுதுமா, உன் அழுகதான் எனக்கு புரியல. ஏன் நம்ம நீ வைக்கும் போது இப்படிலாம் நடக்கும் நீ யோசிக்கவே இல்லையாமா? அப்பதான் கேக்குறாங்க, ஏன்டா அடிச்ச அவனை? என் தங்கச்சிய போய் கல்யாணம் பண்ணுவான், அதான் அடிச்சேன். ராஜி விருப்பப்பட்டுதான்டா கல்யாணம் பண்ணாங்க, அவனை போட்டு அடிச்சா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இந்த ட்ரிப்பு அவனை அடிச்சதோட விட்டுட்டேன், அடுத்த ட்ரிப்பு மாட்டினானா அவனை நான் கொன்னு போட்டுருவேன் பெரியப்பா. குமார பெரியப்பா அடிக்கிறாங்க. குமார எதுக்கு அடிக்கிறீங்க? இவன் எதுக்கு போய் அவனை அடிக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. நான் சொன்னேனாடா அவனை அடிக்க சொல்லி? யாரா அவன் உனக்கு? என் தங்கச்சி, அவன் எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் தலை முழுகிட்டேன். யாரோ ஒருத்தி எவனோ ஒருத்தனோட கூட்டிட்டு ஓடி போயிட்டா, அவ்வளவுதான். மாதிரி நினைச்சு இந்த விஷயத்த அப்படி விட்டுரு. இன்னும் நம்ம வீட்டு ஆளுன்னு அவளை நினைச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் உன்னை தொலைச்சிருவேன். நான் சொல்றது இவனுக்கு மாத்திரம் கிடையாது, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தான். வீட்டுக்கு ஒரே பையன் தான், அது குமார் மாத்திரம் தான். சொல்ல வேண்டியதை வாயால சொல்ல வேண்டியதானே, எதுக்கு கையால சொல்லணும்? பாட்டி சொல்றாங்க, உன் பையன் மாத்திரம் என்ன கதிர்கிட்ட வாயாலையா சொன்னா? உன் பையன் கையை நீட்டலாம், ஆனா உன் பையனை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. அவன் கோவத்துல பண்ணிட்டான். ஒரு பொண்ணு மேல இருக்க கோவத்தை காட்டுறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? என்னடி பேசுற? என் அண்ணன் குமார் அடிக்க உரிமை இல்லையா? வாய முடிட்டு உள்ள போடி அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. வர்ற வழியில மீனா அம்மாவை மீனா பாக்குறாங்க. என்னம்மா அப்பா வரலையான்னு கேக்குறாங்க. இல்ல நிம்மதி இல்லன்னு தான் கோயிலுக்கு போறேன், அந்த நிம்மதியும் கெடுத்துறாதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போறாங்க. நாளை சந்திப்போம். இன்று சங்கடகர சதுர்த்தி. நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு புஷ்ப பல்லக்கில் பவனி. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம். கஸ்தூரிபாய் நினைவு நாள். நாளை சந்திக்கலாம்.